பெரிய வியாழனை கொண்டாடும் போது மிக முக்கியமாக நினைவு கூறக்கூடிய நான்காவது ஒரு காரியம் என்னவென்றால் இயேசுவின் கெத்செமனே தோட்ட ஜெபம். இது மிக முக்கியமான ஜெபமாக அநேக வேளையிலே சொல்லப்படுகின்ற ஒரு ஜெபம். ஆனால் இந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமா என்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. இங்கே இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கடவுது, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி, யுவர் வில் ஓ காட். இங்கே ஆண்டவர் ஏன் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கடவுது? ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கிறோம், அவர் 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் இருந்தார். இன் அதர் வேர்ட்ஸ், 100% மனுஷகுமாரனாகவும் 100% தெய்வகுமாரனாகவும் இருந்தார். தன்னுடைய சரீரத்திலே மனிதனாக அவர் பட்ட பாடுகளுக்கு அவர் கடவுள் என்கின்ற வல்லமையை தனக்காக ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. தன்னுடைய சரீரத்தை பாதுகாக்க அவர் ஒரு பொழுதும் பயன்படுத்தவில்லை. இப்படி இருக்கும்போது ஏன் இறுதியிலே இப்படி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தார்? மனிதனாக தன்னுடைய உயிரை கொடுக்க தானே ஆயத்தமாவது அந்த பெண், அதை எல்லாவற்றையும் தாண்டி அவர் 2 முக்கியமான ஒரு பாரம் அவரை ஆழ்த்தியது. அந்த பாரத்தை இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மிக முக்கியமாக பாவத்தை பாராத சுத்த கண்ணர் மனிதனாக பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டு மனிதனாக பிறந்தார். அப்படி என்றால் அவருடைய பிறப்பு விந்தையானது. ஒரு புருஷனுடைய விருப்பத்தின்படி அவர் பிறக்கவில்லை என்பது நமக்கு தெரியும். இங்கே அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர் பிறந்த பொழுதே பரிசுத்த, அதாவது கருவில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரின் முழு நிறைவிலே வந்தவர். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஒவ்வொரு முறையும் நான் தனித்திருக்கவில்லை, என் பிதாவோடு இருக்கிறேன், நான் தனியாக இருக்கவில்லை என்று அநேக இடங்களிலே, முக்கியமாக யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசித்திருக்கிறோம். ஆக இந்த சூழலிலே, அதாவது வியாழன் இரவு இயேசு வெள்ளிக்கிழமை நடக்கப் போகிற காரியங்களை, வியாழன் இரவு அவர் கடந்து செல்ல வேண்டிய பாதையை அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்காக தன்னை பலப்படுத்துமாறு ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கின்ற அந்த சூழலில்தான் இந்த வார்த்தை, இரத்த வேர்வை சிந்திய அனுபவத்தோடு அவர் இவ்வனமாக ஜெபித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். பாவத்தை பாராத சுத்த கண்ணர் ஆண்டவரோடு உள்ள உறவை ஒரு நிமிடமும் இழக்காமல், ஆண்டவரோடு நான் தனித்திறேன், அவர் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை நான் எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பதால் அவர் என்னோடு இருக்கிறார் என்று சொன்னவர் இப்பொழுது அந்த உறவை இழக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஏனென்றால் பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தமில்லை. பாவம் எங்கேயோ அங்கே கடவுள் இல்லை. எனவே அகில உலக மனிதனின் பாவம் இயேசு கிறிஸ்துவின் மீது திணிக்கப்படும் போது அவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு அங்கே துண்டிக்கப்படுகிறது. இது எவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலை பாருங்கள். என்னை அவருடைய குமாரனாக மாற்ற, நான் இழந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக தெய்வகுமாரன் தன்னுடைய பிதாவோடு உள்ள உறவை இழக்க ஆயத்தமாகிறார். அந்த சூழலில்தான் அவர் ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கடவுது. ஏனென்றால் அவர் மற்ற அனைத்து பாரங்களையும் அவரால் தாங்க இயலும். ஆனால் மிகவும் அவலட்சணமான கொடூரமான அந்த பாவத்தை அவர் இதுவரை ருசி பார்க்காதவர் அகில உலக மனிதனின் பாவத்தை சுமக்க ஆயத்தமாகின்ற போது அவரால் இயலாத ஒரு சூழல் போன்று அங்கு நமக்கு தோற்றமளித்தாலும் அவர் நாமும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாதிரியை அந்த இடத்திலே கூட நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். இரண்டாவதாக இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இயேசு ஏன் இவ்வாறு ஜெபித்தார் என்றால் அவருக்கு வர இருக்கின்ற மிகப்பெரிய சோதனை. அது என்ன சோதனை? சர்வ வல்லமையான ஆண்டவரை பார்த்து, அதாவது ஒரு டஸ்ட், ஒரு குப்பை, ஒரு ஈச்சி, இதுக்கு கூட மதிக்க முடியாத மனிதர்கள் அவரை பார்த்து கேவலப்படுத்தி சிரிக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றனர். அந்த சூழலில் நீ கிறிஸ்துவனா, ப்ரூவ் யுவர் செல்ஃப், கம் டவுன், சிலுவையிலிருந்து இறங்கி வா, நீ கிறிஸ்து என்று நிரூபித்து காண்பி. இப்படிப்பட்ட கேள்விகள் அவரண்டையிலே வரும்போது அவர் ஒரு செகண்ட் நினைச்சா போதும், முன்ன நிக்கிறவங்க எல்லாம் காணாமலே போயிடுவாங்க, டஸ்ட் மாதிரி ஃபயர் ஆகி போயிடுவாங்க. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தன்னுடைய வல்லமையை அனைத்தையும் அடக்கி சாந்த சொரூபியாய் அந்த நாளை கடந்து செல்வதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கின்ற
அந்த சூழலில் தான் அவர் சொல்லுகிறார், யுவர் வில் ஓ காட், உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அந்த உறவு, நமக்காக இழந்த அந்த உறவு, நம்மை இணைத்த அந்த உறவின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஒருவேளை நாம் இந்த ஜெபத்தை, அவர் எவ்வளவு இரத்த வேர்வை சிந்தினார், எவ்வளவு கஷ்டப்பட்டார், எப்படி ஜெபம் பண்ணினார் என்று நாம் யோசித்து இந்த நாட்களிலே திருச்சபை இதை மிஸ்யூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய சூழலிலும் வைத்திருக்கிறோம். ஒருவேளை அநேக ஜெப வீரர்கள் என்று மனிதர்களால் போற்றப்படுகின்ற பல ஊழியக்காரர்கள், ஊழியத்தின் தலைவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, இப்போ ஜெபம் பண்ணுங்க, முடிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க எல்லாம் நிறைய சொல்றாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக பயன்படுத்துவது, இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், நீ 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? ஆனால் எப்படி இயேசு விழித்திருந்தார்? ஆண்டவரோடு உள்ள உறவிலே. அங்கே இயேசு பேசிய வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் அல்ல. தனக்காக பேசிய ஒரே ஒரு ஜெபம் என்ன? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கடவது, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நாளிலே இயேசு ஏறெடுத்த அநேக ஜெபங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் ஏறெடுத்த ஜெபம் அனைத்தும் நமக்காக, நாம் ஆண்டவரோடு கொள்ள வேண்டிய உறவு, ஆண்டவரோடு நாம் ஒன்றாக இணைக்கப்படுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை அங்கே ஏறெடுக்கின்றார். யோவான் 17:17 நான் வாசிக்கின்றேன், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். தொடர்ந்து 22வது வசனம், யோவான் 17:22 நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த அதிகாரம் முழுவதுமே மிக முக்கியமான மகிமையின் ஜெபம். இந்த ஜெபத்தை நாம் மிக முக்கியமாக வாசித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதிலே அநேக டாக்டரின்ஸ் எல்லாம் இதுல புதைந்து இருக்கிறது. மிக முக்கியமாக, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி நம் கரங்களிலே தந்திருக்கிறார். ஆக இந்த சூழலிலே இயேசு ஏறெடுத்த அந்த ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன? நம்முடைய ஜெபத்திலே மிக முக்கியமாக இடம்பெற வேண்டிய வார்த்தை, யுவர் வில் ஓ காட், உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அப்படி என்றால் அவருடைய சர்வ அரசாட்சி ஆளுகைக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். பொதுவாக கிறிஸ்தவத்திலே எப்பொழுதும் மனிதர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், கடவுளுக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். இப்படியெல்லாம் நம்ம அதிகமா பேசுறோம். நாம் ஆண்டவருக்காக எதை கொடுக்க முடியும்? அவருக்காக நாம் என்ன செய்ய முடியும்? பவுல் சொல்கிறார், அவரால் நாம் அசைகிறோம், அவரால் நாம் இயங்குகிறோம். நம்ம இஷ்டப்படி செய்தோம்னா நமக்கு நாமே பாவம் சம்பாதிக்கிறோம். அவருடைய திட்டத்தின்படி செய்ய அவருடைய உதவி வேண்டி அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மிலே செயல்பட்டு அவர் சித்தம் நிறைவேற்ற நம்மை பலப்படுத்துகிறார். ஆக நாம் ஆண்டவருக்காக எதையுமே செய்ய முடியாது. ஆனால் அவருடைய பலத்தால் நாம் நமக்கு நாமே பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவதோடு இந்த உலகத்திற்கே பிரயோஜனம் உள்ளவர்களாக அவர் நம்மை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கெத்செமனே ஜெபத்தை நாம் சிந்திக்கும் போது மிக முக்கியமாக, பிரதானமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், என்னால் எனக்கே பிரயோஜனமற்ற நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? எதையும் செய்ய நான் பலனற்றவன். இதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.